தடை சட்டத்தை இன்வோக் பண்ணணும்னு சொல்லி நாங்க ஒரு புகார் கொடுத்து அது நிலுவையில் இருக்கும்போது சபாநாயகர் அவர்கள் மீது அந்த 3 பேர் மீது உள்ள கொடுத்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கலாமா கூடாதா? அதுதான் சட்ட பிரச்சனை. ஏற்க முடியாது. ஏன்னா 21ல சட்டமன்ற விதிகள் 21ல எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவர் மைண்ட அப்ளை பண்ணணும் தான் சட்டம் சொல்லுது. நோட்டிபிகேஷன் எத்தனை மணிக்கு? நேற்று நைட்டு நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் அவங்க கட்சியை விட்டு அவங்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதுங்கிறது நாட் மியர்லி மைக்ல பேசுறது ஆகாது. சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபை பேரவைத் தலைவர் அறிவித்தது ஆகாது. நோட்டிபிகேஷன் வரணும். நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னால மாடிப்படி ஏறி போய் ஒரு அந்த தாவேக்காவுடைய அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சர் அவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அதுவே வரவேற்பு தான். கார்டு கொடுக்கறாங்க. அது எல்லா வலைதளங்கள்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே தான் ஃபார்மலா இணைத்தவர்கள் அப்புறம் இணைப்புன்னு ஒரு நாடகத்தை 8 மணிக்கு மேல நடத்துறாங்க. ஆனா அப்பவும் நோட்டிபிகேஷன் வரல. அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. ஏன்னா இது அவர் ஏத்துக்காம இருக்கிறதும் இது. ஆனா நீதிமன்றம் இருக்கு.